அப்பம் பிரிச்ச கதை இதோ. ஒரு ஊர்ல 2 பூனைகள் இருந்தன. 2 பூனைகளுக்கும் ஒரு அப்பம் கிடைச்சது. அந்த அப்பத்தை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு 2 பூனைகளும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பம் முழுசும் தனக்கே வேணும்னு ஒரு பூனை சொல்லுச்சு. இல்ல பாதி எனக்கு தான்னு இன்னொரு பூனை சொல்லுச்சு. 2 பூனைகளும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு குரங்கு அந்த வழியா வந்துச்சு. குரங்கு பார்த்ததும் பூனைகளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. குரங்கு கிட்ட போய், குரங்கண்ணா குரங்கண்ணா, எங்களுக்கு ஒரு அப்பம் கிடைச்சது. ஆனா இதை எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. குரங்கும் சரி, நான் உங்களுக்கு பிரிச்சு தரேன்னு சொல்லுச்சு. குரங்கு ஒரு தராசு எடுத்துட்டு வந்துச்சு. அப்பத்தை 2 துண்டா வெட்டி தராசுல வச்சு நிறுத்துச்சு. ஒரு தட்டுல இருந்த அப்பம் கொஞ்சம் பெருசாவும், இன்னொரு தட்டுல இருந்த அப்பம் கொஞ்சம் சின்னதாவும் இருந்துச்சு. குரங்கு யோசிச்சு பார்த்துட்டு, இந்த தட்டுல இருக்கிற அப்பம் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால இத கொஞ்சம் கடிச்சுக்கிறேன்னு சொல்லி பெருசா இருந்த அப்பத்துல ஒரு துண்டை கடிச்சிடுச்சு. இப்போ அந்த தட்டுல இருந்த அப்பம் சின்னதாயிடுச்சு. மறுபடியும் தராசுல நிறுத்தினா இப்போ சின்னதா இருந்த அப்பம் பெருசாயிடுச்சு. குரங்கு மறுபடியும் அந்த அப்பத்துல கொஞ்சம் கடிச்சிடுச்சு. இப்படியே மாறி மாறி கடிச்சுக்கிட்டே இருந்தப்போ அப்போ ரொம்ப சின்னதாயிடுச்சு. பூனைகளுக்கு கோபம் வந்துச்சு. குரங்கண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எங்க அப்பத்தையே காலி பண்ணிட்டீங்கன்னு கேட்டாங்க. குரங்கு சிரிச்சிட்டு, நான் உங்களுக்கு உதவி செய்யத்தான் பார்த்தேன். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுச்சு. பூனைகளுக்கு தங்களோட தப்பு புரிஞ்சுது. 2 பேரும் சேர்ந்து மீதி இருந்த கொஞ்சோண்டு அப்பத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சண்டை போட்டா நமக்கு தான் நஷ்டம். விட்டு கொடுத்து போனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்.